ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செண்பகவல்லியை கண்டுக்காமல் விட்டுறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, எப்படியும் சும்மா ட்ராமா அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ அதே போல் நீ கிரோசனை ஊற்றிக்கினா என்ன, கொளுத்திக்கினா என்ன, நானே பற்ற வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சண்முக வாத்தியார் பார்த்திங்கன்னா தீப்பெட்டியை கொளுத்துனாங்கன்னா கண்டிப்பாக நம்ம செண்பகவல்லி பார்த்திங்கன்னா அப்படியே பயந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க உண்மையிலே மனசார நான் தீ கொளுத்திக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இதே வீட்டில் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட இந்த மாதிரி காரியத்தை செஞ்சுருந்தா கண்டிப்பாக பயப்படலாம். அவங்க செஞ்சாலும் செஞ்சுருவாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லையா, இப்போ நம்ம செண்பகவல்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே இதே வீட்டில் இருக்கணும். ஏன்னா அண்ணா அண்ட் கார்த்திக் 2 பேரும் இந்த வீட்டில் இருந்தால் தான் ரம்யா இந்த வீட்டில் அவன் நினச்சதை சாதிச்சுக்குவா, அவன் நினச்ச காரியத்தை சாதிக்குவா அப்படின்ற மாதிரி தான் நம்ம செண்பகவல்லியுடைய பிளான். இப்போது அவங்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம அண்ணன் ஏன் துணை போகணும்? பரவாயில்ல விடுங்க அத்தை, நீங்கள் கொளுத்துனா கொளுத்திக்கங்க, நாங்கள் தண்ணி கொடுத்துனா போகிறது தான் அப்படின்ற மாதிரி முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம செண்பகவல்லியால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களால பார்த்திங்கன்னா தண்ணி கொடுத்துன போகிறத நிறுத்தவும் முடியாது. இப்போ ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா செண்பகவல்லிக்கிட்டேயும் சரி சரவணன்கிட்டேயும் சரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு காரணமே அன்னத்தை பழி வாங்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி. இப்போவாவது நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா யோசிக்கிறாரே அப்படின்றது கூட ஒரு பக்கம் சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் மாமா. ஏன்னா அவன் அன்னத்தை பழி வாங்கிறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரம்யா. அப்படி இருக்கும்போது என்கிட்ட எப்படி சந்தோஷமாக அவள் வாழுவா அப்படின்ற யோசனை பார்த்திங்கன்னா நம்ம சரவணனுக்கு வருது. உண்மையிலே நம்ம சரவணன் சூப்பராக யோசிக்கிறாரு. அவரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிந்தனையாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் போயும் நம்ம சாமிதுரைக்கிட்ட சொல்கிறாரே அப்படின்றது தாங்க இதில் வருத்தப்படக்கூடிய விஷயமே. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த தம்பியாக இருந்து எனக்கு நீ துணைப்போ, அதே போல் நான் உங்ககிட்ட மனசார பேசுகிறேன், கொஞ்ச நேரம் நின்று என் பேச்சை கேளுடா அப்படின்னு தான் நம்ம கார்த்திக் அழகாக ஒரு வழி காப்பிட்டுருப்பார். அதை விட்டுட்டு நம்ம சாமிதுரை கிட்ட போயிட்டு சொல்லி என்ன ஆக போகுது? உடனடியாக சாமிதுரை என்ன பண்ண போகிறாரு? டே மாப்பிள்ளை, என்னடா இப்படி ஒரு காரியத்தை செய்ய பார்க்குறேன், இந்த எண்ணத்தை தூக்கி இப்போவே குழி தோண்டி புதைச்சிடு. நீ இந்த எண்ணெய் உனக்கு இருக்கவே கூடாது. நீ பெரிய கமிஷனரோடைய புருஷன் அப்படின்ற பட்டம் உனக்கு வருமா? வேறு ஏதாவது பொண்ணு கட்டிக்கிட்டேனா இப்போ நீ நீயும் ஒரு ரூபாய்க்கு கூட அம்மன் ஜல்லிக்கு கூட பிரயோஜனம் இல்லை, 10 பைசா கூட வருமானமும் இல்லை, சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு யார் பொண்ணு கொடுக்குவா? உன்னுடைய பேர் எப்படி அதில் விளங்கும்? ரம்யாவை கட்டிக்கிட்டா கமிஷனரோடைய புருஷன் அப்படின்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இல்லையா? இதை விட வாழ்க்கையடா உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சாமிதுரை பார்த்திங்கன்னா சொல்ல போகிறாரு. அவருடைய பேச்சை கேட்டு நம்ம சரவணனும் பார்த்திங்கன்னா புத்தி கெட்டு போய் ரம்யாவை